Hey guys, welcome back to Yazhus Musings. நான் உங்கள் அருண். ஒரு பிகினர் யூடியூபரா உங்களோட யூடியூப் சேனலை எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான யூடியூப் சேனலாக ஆக்குறது, அதுக்கு தேவையான முக்கியமான 4 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் போன வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வீடியோவில் யூடியூப் அனாலிட்டிக்ஸோட முக்கியமான ஒரு பார்ட் வந்து டிராஃபிக் சோர்சஸ், அதாவது உங்கள் வீடியோ வந்துட்டு யார் யாரெல்லாம் எந்தெந்த வழியாலாம் உங்களோட வீடியோவை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் சேனலை டெவலப் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் ஆஃப் த பேட் ஹேபிட்ஸ் முக்கால்வாசியான யூடியூபர்ஸ் பண்ணுறது வந்து அவங்களோட அனாலிட்டிக்ஸை ரீட் பண்ணாமையே தெரிஞ்சிக்காமையே வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது. ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக வந்துட்டு உங்களோட ஆடியன்ஸ் யார், உங்களோட வீடியோஸை எந்தெந்த சோர்ஸில் இருந்தெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மைண்டில் வச்சுட்டு உங்களோட கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது ஒரு யூடியூபருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டிராஃபிக் சோர்சஸ் அனாலிட்டிக்ஸை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். டிராஃபிக் ஃப்ரம் வித்தின் யூடியூப், டிராஃபிக் ஃப்ரம் அவுட் சைட் யூடியூப். டிராஃபிக் ஃப்ரம் வித்தின் யூடியூப்பில் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குன்னா, யூடியூப் சர்ச் அதுதான் ஃபஸ்ட்டு பேராமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ், அப்புறமா வந்து சேனல் பேஜஸ், அப்புறமா வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ், பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்களா, அதுதான் நோட்டிஃபிகேஷன்ஸ். அப்புறம் சஜஸ்டட் வீடியோஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எண்ட் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அப்புறம் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறமா வந்து அதர் யூடியூப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு 9 முக்கியமான ஒரு பேராமீட்டர்ஸ் டிராஃபிக் ஃப்ரம் வித்தின் யூடியூப்பில் வந்து இருக்குது. இதில் வந்து ப்ரைமரியாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா யூடியூப் சர்ச். இந்த யூடியூப் சர்ச்னா என்னென்னா வந்துட்டு ஒரு யூசர் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு கண்டென்ட்டை சர்ச் பண்ணுறாங்க. யூடியூப்பும் அவங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து கொடுக்குது. ஒரு 20லேருந்து ஒரு 100 வீடியோ வரைக்கும் கொடுக்குது. அந்த வீடியோஸ்லேருந்து உங்களோட வீடியோவை, உங்களோட கண்டென்ட்டை சூஸ் பண்ணி அந்த யூசர் வந்து அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து யூடியூப் சர்ச் அப்படின்ற பேராமீட்டர் கீழே தான் வந்துட்டு கேட்டகரைஸ் ஆகும். இதில் முக்கியமான ஒரு விஷயம், அந்த யூசரை வந்து அந்த வீடியோவை சூஸ் பண்ண வைக்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்தா மாதிரியே அந்த தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா இது 3 தான் வந்து அந்த சர்ச் விண்டோவில் வந்துட்டு நல்லா தெரிகிற ஒரு விஷயம், விசிபிளாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த தம்ப்நெயில், டைட்டில் அண்ட் அந்த டிஸ்கிரிப்ஷனோட ஃபஸ்ட்டு 2 லைனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரேண்டம் யூசரை வந்துட்டு ஒரு வியூவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். அந்த யூசருக்கு வந்து அந்த வீடியோ, அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவர் உங்களோட சப்ஸ்கிரைபராக கூட ஆகலாம். நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ். இப்போ நீங்களே வந்து உங்களோட யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணி போகிறீங்க, இல்லை வெப் ப்ரௌசரில் வந்து youtube.com வெப்சைட் போய் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எதுவுமே சர்ச் பண்ணாமே வந்து யூடியூப் வந்து உங்களோட ஹோம் பேஜ்லேயே நிறையா வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலிருந்து நீங்கள் ஒரு வீடியோவை சூஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து சேனல் பேஜஸ். இப்போ ஒரு ரேண்டம் யூசர் வந்துட்டு குக்கிங் சேனல்ஸ் இன் யூடியூப் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாரு. அது யூடியூப் வந்துட்டு நிறையா குக்கிங் சேனல்ஸை வந்து லிஸ்ட் பண்ணும். அதில் வந்து உங்களோட சேனல் உள்ள போயிட்டு ஒரு வீடியோவை வந்து சூஸ் பண்ணி வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அந்த சேனல் பேஜஸ் அப்படிங்கிற பேராமீட்டர் கீழே வந்து கேட்டகரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன்ஸ். இப்போ எண்ட் ஸ்க்ரீன்ஸ்னால் இப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது லாஸ்ட்டாக வீடியோவோட முடிவில் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன், ரவுண்டாக ஒரு பட்டன் இருக்கும். கூடவே வந்து 2 விண்டோ வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஒன்று என்ன வீடியோஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வியூவருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது. அந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ணி அந்த வீடியோவை அவங்க வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிற பேராமீட்டர் கீழே வந்து கேட்டகரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும் போதே பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து அவங்க அந்த வீடியோவை வாட்ச் பண்ணாங்கன்னா அது வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழே வந்து கேட்டகரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிளேலிஸ்ட். பிளேலிஸ்ட்னா வந்து நீங்களே உங்களோட சேனல்ஸில் வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டு வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெஜ் ரெசிபீஸ், நான்வெஜ் ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டையே வந்து நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்கலாம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஒரு வீடியோவை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அது பிளேலிஸ்ட் அப்படிங்கிற பேராமீட்டர் கீழே வந்து கேட்டகரைஸ் ஆகும். இதே பிளேலிஸ்ட் வந்து அவங்க யூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத பார்த்தோன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் வந்து லைக் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே உங்களோட யூடியூப் சேனலில் போயிட்டோ இல்லை நீங்கள் உங்களோட யூடியூப் ப்ரொஃபைல் உள்ள போயிட்டோ வந்துட்டு உங்களோட லைப்ரரி உள்ள போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக்டு வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். சப்போஸ் அதுலேருந்து ப்ளே பண்ணி பார்த்தா கூட வந்து இந்த
பிளேலிஸ்ட் அப்படிங்கிற பேராமீட்டர் கீழே தான் வந்துட்டு அந்த வியூ வந்து கேட்டகரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சஜஸ்டட் வீடியோஸ். இப்போ நம்ம யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போறீங்கன்னா வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆட்டோ பிளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. அதாவது ஒரு கண்டென்ட் ஒரு வியூவர் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இந்த கண்டென்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணியே வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து யூடியூப் வந்து அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து சஜஸ்டட் வீடியோ. ஸோ அதில் இருந்து ஒரு வீடியோ உங்களோட வீடியோவை வந்துட்டு கிளிக் பண்ணி அந்த வியூவர் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வியூ வந்து சஜஸ்டட் வீடியோஸ் கீழே வந்து கேட்டகரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அதர் யூடியூப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த அதர் யூடியூப் ஃபீச்சர்ஸ் வந்து எப்படின்னா வந்துட்டு எக்ஸ்டர்னலாக யாரும் பண்ணுறதில்ல. சேனல் ஓனர் நம்மளே வந்துட்டு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு நம்மளே போய் நம்மளோட வீடியோவை வியூ பண்ணுவோம். இது முக்கால்வாசி நேரம் எப்போ பண்ணுவோம்னா ஒரு வீடியோ புதுசாக அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோமா, எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து அந்த யூடியூப்பில் ஆட் பண்ணிட்டோமா, ஆடியோ குவாலிட்டி கரெக்டாக இருக்கா, பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்மளே போய் பார்ப்போம். அது வந்து அந்த மாதிரி வியூவில் வந்து அதர் யூடியூப் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற பேராமீட்டர் கீழே வந்து கேட்டகரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த யூடியூப் அட்வர்டைசிங் என்னென்னா வந்துட்டு உங்களோட வீடியோஸை வந்து நீங்கள் யூடியூப்லேயே அட்வர்டைஸ் பண்ணலாம். லைக் ஸ்டார்டிங் ஆஃப் தி வீடியோவில் வந்து ஒரு ஆட் வந்து ப்ளே ஆகும். இது முக்கால்வாசி நேரம் மானிட்டைஸ் ஆனவங்களுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள்டாக இருக்கும். இன்கேஸ் மானிட்டைஸ் ஆகலைன்னா உங்களோட வீடியோவே வந்து ஒரு ஆடாக ப்ளே பண்ண வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வர வியூஸ்லாம் வந்து யூடியூப் அட்வர்டைசிங் கீழே வந்துட்டு கேட்டகரைஸ் ஆகும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிகினர் யூடியூபர்ஸ் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா இந்த யூடியூப் அட்வர்டைசிங் ஆப்ஷன் வந்து நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஏன்னா இதனால் உங்களுக்கு வியூஸ் வரும், ஆனால் வாட்ச் ஹவர்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகாது. இந்த வியூஸ் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸில் இன்க்ளூட் ஆகாது. நான் 2 தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வியூஸ் எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் வியூஸ். அட்வர்டைசிங்கிறது வந்து நீங்கள் காசு கொடுத்து ஒரு வியூஸை வாங்குறீங்க. ஸோ அதனால் யூடியூப் வந்து இதை வந்து வாட்ச் ஹவர்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணாது. வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆர்கானிக்காக இருக்கிற வியூஸ் மட்டும்தான் வந்து வாட்ச் ஹவர்ஸில் இன்க்ளூட் ஆகும். டிராஃபிக் ஃப்ரம் அவுட் சைட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்டர்னல் சோர்சஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து டைரக்ட் ஆர் அன்னோன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி தான் இருக்குது. எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வீடியோவோட லிங்க்கை நம்ம வந்து ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், ஒரு ட்விட்டரில், ரெடிட் அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோரம்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் வெப்சைட்ஸில் நம்ம ஷேர் பண்ணி அங்கே நம்மளோட கிளிக் பண்ணி ஒருத்தங்க நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு எக்ஸ்டர்னல் சோர்சஸ் கீழே வந்து கேட்டகரைஸ் ஆகும். எக்ஸ்டர்னல் பேராமீட்டர் கீழே வந்து அந்த வியூ கேட்டகரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் ஆர் அன்னோன் சோர்ஸ். இது வந்து ஒரு யூசர் வந்துட்டு அவங்களோட யூடியூபோட லாகினே பண்ணாமல், சைன்இன்னே பண்ணாமல் youtube.com உள்ள போகிறாங்க. அங்கே லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து யூடியூப் வந்துட்டு பாப்புலேட் பண்ணுது. அந்த வீடியோவிலேருந்து ஒரு வீடியோ உங்களோட வீடியோவை சூஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து டைரக்ட் ஆர் அன்னோன் சோர்ஸ் கீழே வந்துட்டு கேட்டகரைஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ பார்த்த பேராமீட்டர்ஸ்லேயே வந்துட்டு 4 இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னா வந்து யூடியூப் சர்ச், ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ், நெக்ஸ்ட் வந்து சஜஸ்டட் வீடியோஸ், அதுக்கப்புறமா வந்து டைரக்ட் ஆர் அன்னோன் சோர்சஸ். ஏன் இந்த 4 பேராமீட்டர்ஸை மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா வந்துட்டு இந்த 4 பேராமீட்டர்ஸில் தான் வந்து நம்மளாக ஒரு யூசருக்கு வந்து வீடியோவை சென்ட் பண்ணுறதில்ல, இல்லை நம்மளாக போயிட்டு எந்த ஒரு மார்க்கெட்டிங்கும் பண்ணுறதில்ல. அவங்களா நம்மளோட கண்டென்ட்டை பார்த்து நம்ம வீடியோவை வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு யூசரை வந்து ட்ரைவ் பண்ணி நம்ம சேனல் பக்கம் வந்து இழுக்க வைக்குது. ஸோ இதனால தான் வந்துட்டு நான் இந்த 4 பேராமீட்டர்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு இந்த 4 பேராமீட்டர்ஸை வந்துட்டு நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட வீடியோஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, உங்களோட வீடியோஸோட டிராஃபிக் சோர்சஸ் வந்து இந்த 4 பேராமீட்டர்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு ஆஃப் வியூஸ் வந்துட்டு இந்த 4 பேராமீட்டர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கண்டென்ட் க்ரியேஷனை வந்து நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட சேனலோட லாங் டேர்ம் க்ரோத்துக்கு வந்து இந்த 4 பேராமீட்டர்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெவ்யூ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. ஆல் த பெஸ்ட். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பாய்.